ஹாய் காய்ஸ். ஸோ நம்ம சேனலில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 days வந்து ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த இடத்துல நம்மளால் தெளிவாக பார்க்க முடியுது. ஸோ ஸ்விங் ட்ரேடிங்க்குன்னு செப்பரேட்டாக நம்ம வந்து ஒரு 3 videos வந்து நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோட கண்டினியூஷனாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ ப்ரீவியஸாக போட்ட வீடியோலாம் நம்ம வந்து இந்த ஸ்லைடை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸ்விங் ட்ரேடிங்க்கும் அதர் டைப் ஆஃப் ட்ரேடிங்ஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்ற மாதிரி ஒரு ஷார்ட் டிஸ்கஷன் வந்து போயிருக்கும். ஸோ அதை தொடர்ந்து நம்ம இப்போ வந்து ஸ்விங் ட்ரேடிங் வந்து பிகினருக்கு ஏன் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, பிகினர்ஸ்க்கு வந்து ஏன் நல்லா சூட் ஆகுது அப்படின்ற ஒரு 4 reasons வந்து நம்ம வந்து வச்சிருக்கோம், 4 to 5 reasons. ஸோ அதை தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸ்விங் ட்ரேடிங் வந்து பிகினர்ஸ்க்கு ஏன் நம்ம ரொம்பவே ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு மெத்தடாக இருக்குது அப்படின்றத நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ மெயினான பாயிண்ட் என்னது அப்படின்னா, நம்ம வந்து நாள் பூரா உட்காந்துட்டு சார்ட்டையோ இந்த ஷேர் மார்க்கெட்ல என்ன நடக்குது, ஷேர் மார்க்கெட்ல நியூஸை வந்து பார்த்துட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஸோ நம்ம வந்து சார்ட் அனாலிசிஸ் பண்ணா போதும். எப்போ அப்படின்னா போஸ்ட் மார்க்கெட் ஹவர்ஸ். போஸ்ட் மார்க்கெட் ஹவர்ஸ்னா என்னது, இந்த 9:15 to 3:30ன்றது ட்ரேடிங் அந்த ஷேர் மார்க்கெட்டோட டைமிங்கா. ஸோ இந்த டைம் ஃபுல்லா நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து இன்ட்ராடே பண்ண போறோம் அப்படின்னா 9:15 to 3:30 வரை நம்ம வந்து என்ன பண்ணணும், சார்ட் இல்லைன்னா நியூஸை வந்து நம்ம வந்து பார்த்துட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம ட்ரேட் எடுக்கிறதுக்கு சாதகமாக ஏதாவது நடக்குதா அப்படின்றத நம்ம வந்து லைவ்ல உட்காந்து பார்க்கணும், லைவ் ட்ரேடிங் செஷன்ல. ஆனா இங்க ஸ்விங் ட்ரேடிங் பொறுத்த அளவுக்கு நம்ம அந்த ஒரு இதை பண்ணணும் அப்படின்றது அவசியம் இல்லை. ஸோ பண்ணக்கூடாதுன்னு இல்லை, பட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? ஸோ சார்ட் அனாலிசிஸ் பண்ணா போதும். எப்போ அப்படின்னா இந்த போஸ்ட் மார்க்கெட் ஹவர்ஸ், அதாவது 3:30 PM மேல நம்ம பண்ணா போதும். ஸோ 3:30 PM மேலேயோ, ப்ரீ மார்க்கெட் ஹவர்ஸ் இந்த 9:15 முன்னாடியோ. ஸோ இந்த ரெண்டுல நம்ம எப்பனாலும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பா அந்த 9:15 to 3:30க்குள்ள நம்ம வந்து மார்க்கெட்டை வாட்ச் பண்ணணும், நியூஸ்லாம் அனலைசிஸ் பண்ணணும். இந்த டைமிங்குள்ள இந்த லைவ் ட்ரேடிங் செஷனுக்குள்ள நம்ம வந்து பண்ணணும் அப்படின்றதெல்லாம் எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஸோ இது வந்து நமக்கு ஒரு மேஜர் ப்ளஸ் பாயிண்டா இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நம்ம நோ நீட் டு வாட்ச் த மார்க்கெட் ஆல் டே. ஸோ செகண்ட் பாயிண்ட் என்னது அப்படின்னா, லெஸ் ஸ்ட்ரெஸ்ஃபுல் தென் டே ட்ரேடிங் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ டே ட்ரேடிங் நமக்கு இந்த 9:15 to 3:30 பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் நிறைய ட்ரேடர்ஸ் வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆல் டைப்ஸ் ஆஃப் ட்ரேடர்ஸுமே நம்ம வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. பையோ செல்லோ வந்து பண்ணிட்டு இருப்பாங்க இந்த ஒரு ட்ரேடிங் செஷன்ல. ஸோ அதனால நம்ம என்ன பண்ண தேவையில்ல, அந்த ஒரு குரூப் ஆஃப் ட்ரேடிங் பீப்புள் கூட நம்ம வந்து என்ன பண்ண தேவையில்ல, கம்பீட் பண்ண தேவையில்ல. ஓகேவா? ஸோ நம்ம அவங்களோட போட்டி போட்டு நம்மளும் ட்ரேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எந்த ஒரு அவசியமும் இல்லை. ஸோ நம்ம ரிலாக்ஸ்டா மார்க்கெட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியோ இல்லைன்னா அந்த லைவ் ட்ரேடிங் செஷன் எண்ட் ஆனதுக்கு அப்புறம் கூட நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்மளோட ட்ரேடை வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் டே. இல்லைன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே நமக்கு வந்து இந்த ஒரு ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகிற மாதிரி அதுக்கெல்லாம் ஆப்ஷன்ஸ் நிறையவே இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு குரூப் ஆஃப் பீப்புளோட நம்ம வந்து கம்பீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவசியம் இல்லை. ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட். பிகினர்ஸ்க்கு நம்ம வந்து ஒரு பெரிய ஃப்ரீடம் கிடைக்கிற மாதிரி. ஸோ செகண்ட் பாயிண்ட் வந்து நமக்கு ஸோ தேர்ட் பாயிண்ட் வந்து நமக்கு மோர் ஆக்ஷன் தேன் லாங் டர்ம் இன்வெஸ்டிங். ஸோ இந்த லாங் டர்ம் இன்வெஸ்டிங்ல பார்த்தோம் அப்படின்னா நம்ம மினிமமா 10 years ஹோல்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வச்சிருப்போம். எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து அசீவ் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து 1 or 2 years கூட இருக்கலாம் உங்களுக்கு. ஸோ என்னோட லாங் டர்ம் இன்வெஸ்டிங் கோல் பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து 10 வருஷம் அப்படின்ற மாதிரி வச்சிருக்கேன். ஸோ இந்த ஸ்டாக் நான் பை பண்றேன், ஒரு 10 yearsல எனக்கு வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஹோல்டு பண்ணுவேன். ஓகேவா? ஸோ எனக்கு வந்து ஒரு 10 yearல ஒரு 50% இல்லைன்னா எனக்கு வந்து ஒரு 70% ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படின்றதுல இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸ்லாம் அனாலிசிஸ் பண்ணி நான் வந்து ஹோல்டு பண்றேன்னு வச்சுக்கோ. அப்போ நான் என்ன பண்ணணும், எனக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து என் கைக்கு வரணும் அப்படின்னா நம்மளுடைய டார்கெட் படி 10 years வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணணும். பட் 10 years முன்னாடியே செல் பண்ணா பண்ணிக்கலாம், அதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. பட் லாங் டர்ம் இன்வெஸ்டிங் போயிட்டா நம்ம அதை அதுக்கு முன்னாடி செல் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து லாங் டர்ம் இன்வெஸ்டிங் கிடையாது. ஓகேவா? ஸோ லாங் டர்ம்ல நம்ம வந்து ட்ரேட் பண்றோம் அப்படின்றதுக்கான மீனிங் வராது. ஓகேவா? லாங் டர்ம்னா நம்ம வந்து எக்ஸாக்டா நம்ம வந்து நான் பிளான் பண்ண அந்த 10 years வந்து நான் ஹோல்ட் பண்ணிருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் தான் என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸை வந்து என்னால் வெளியே எடுக்க முடியும். கரெக்டா? ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து என் கைக்கு வரும். பட் அதுக்கு முன்னாடி அந்த 10 yearsலயே நம்ம பை பண்ண நாள்ல இருந்தே நமக்கு வந்து நம்மளோட ஹோல்டிங் வந்து ப்ராஃபிட்ல இருக்கா லாஸ்ல இருக்கான்றது ஷோ ஆயிட்டே இருக்கும். அது வேற. நம்ம கைக்கு எப்போ வரும், அந்த ரிசல்ட் வந்து நமக்கு எப்போ தெரியும் அப்படின்றது நம்ம 10 years கேப்ல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ அந்த 10 years நம்ம வெயிட் பண்ணணும், இந்த ஸ்டாக் வந்து நல்லா வரும் அப்படின்ற மாதிரி 10 yearsக்கு அப்புறம் அது வந்து நல்லா வந்திருந்தது அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ப்ராஃபிட்ல இருக்கும். கரெக்டா? ஸோ இதே 10 years நமக்கு வெயிட் பண்ணி அந்த நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அந்த கம்பெனி வந்து பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா நமக்கு லாஸ்ல வந்துடும். ஸோ இதுக்கு வந்து ரொம்பவே ஒரு லாங்கான டைம் வந்து எடுத்துக்கும். பட் ஸ்விங் ட்ரேடிங் பொறுத்த அளவுக்கு அப்படி இல்லை. ஸோ எய்தர் 1 or 2 days, 1 day 2 day நம்ம ஹோல்ட் பண்ணலாம், 3 day ஹோல்ட் பண்ணலாம். அப்படி இல்லையா 2 weeks 2 வாரத்துல நமக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு மாசத்துல. ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு ஷார்ட்டர் டைம் ஃப்ரேம்லயே நமக்கு என்ன தெரிஞ்சிடும் அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து தெரிஞ்சிடும். ஏன்னா ஸ்விங் ட்ரேடிங்க்கு அவ்வளவுதான். ஸோ ஸ்விங் ட்ரேடிங்க்கு நமக்கு அன்னைக்கு பை பண்ண அதே மார்க்கெட் ட்ரேடிங் செஷன்ல தான் நம்ம வந்து செல் பண்ணக்கூடாது. பட் அதை தவிர்த்துட்டு நம்ம எப்பனாலும் செல் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம டார்கெட்டுமே அதுக்கு ஏத்தாப்புல தான் நம்ம வந்து வச்சிருப்போம். ஸோ நம்ம டார்கெட்டுமே இப்போ இந்த இடத்துல என்ட்ரி வச்சிருக்கோம் அப்படின்னா, ஸோ ஸ்விங் ட்ரேடிங்ல வந்து ஸோ நான் இங்க வந்து என்ட்ரி எடுத்திருக்கேன், டார்கெட் வந்து நான் இங்க வந்து வச்சிருப்பேன். டார்கெட் நான் இங்க வச்சிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பா இது வந்து ஒரு ஷார்ட்டர் டைம் ஃப்ரேம்ல ரீச் ஆகிரும். ஒன்னு டார்கெட் ரீச் ஆயிரும், இல்லைன்னா நமக்கு இந்த ஸ்டாப் லாஸ் வந்து ரீச் ஆயிரும். ஸோ நான் சொன்னேன்ல அந்த ஷார்ட்டர் டைம் ஃப்ரேம் வந்து 1 day இருக்கலாம், 2 days இருக்கலாம், 2 weeks இருக்கலாம், இல்லைன்னா 1 month 2 months அந்த மாதிரி
2 மந்த்ஸா இருக்கலாம். இந்த ஒரு பர்டிகுலர் பீரியட்ஸ்குள்ளே நமக்கு வந்து என்ன என்ன கிடைச்சிரும் அப்படின்னா நமக்கு வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து கிடைச்சிரும். ஸோ இமீடியட்டா நமக்கு வந்து ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சிடும். 2 வாரத்துல நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைச்சிடலாம். ஏன்னா நம்ம அந்த டைம் ஃப்ரேம்ல நமக்கு என்ன ஆகிரும் அப்படின்னா டார்கெட் வந்து ஹிட் ஆகிரும். ஒன்னு ப்ராஃபிட் டார்கெட் ஹிட் ஆச்சுன்னா நமக்கு வந்து ப்ராஃபிட்ல இருக்கும். ஸோ எஸ்எல் ஹிட் ஆச்சுன்னா நமக்கு வந்து லாஸ்ல இருக்கும். ஸோ இந்த ஒரு சின்ன டைம் ஃப்ரேம்குள்ளே நமக்கு வந்து என்ன தெரிஞ்சிடும் அப்படின்னா நமக்கு வந்து ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்ற மாதிரி நம்ம கைக்கு வந்து வந்துடும். ஸோ லாங் டேர்ம்ல நம்ம வந்து வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. டக்கு டக்குன்னு நமக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கிறதுனால பிகினர்ஸ்க்கு வந்து சின்னதாக ஒரு மோட்டிவேட்டா இருக்கும். செகண்ட் பாயிண்ட் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஒர்க் வெல் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிக்கணும். இன்ட்ராடே ட்ரேடிங் அண்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்டிங். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஹையர் டைம் ஃப்ரேம் போகிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து ஸ்ட்ராங்காக ஒர்க் ஆகும். ஸோ ஸ்விங் ட்ரேடிங்ல அது வந்து மேஜர் ப்ளஸ் பாயிண்ட். நம்ம வந்து எதர் 1 டேக்கு மேலே போகிறதுனால நம்ம கண்டிப்பாக மினிமம் வந்து 4 hours இல்லைன்னா 1 day டைம் ஃப்ரேம் வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு மேலேயுமே நம்ம வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்விங் ட்ரேடிங்ல நமக்கு வந்து இந்த பிரேக் அவுட், புல் பேக்ஸ், ஆர்எஸ்ஐ அப்படி இல்லைன்னா ஓவர் ஷோல்டர், ஓவர் பாட் லெவல்ஸ் வந்து நமக்கு நல்லாவே ஒர்க் ஆகும் சார்ட்ஸ்ல அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து அதர் டைப்ஸ் ஆஃப் ட்ரேடிங் விட ஸ்விங் ட்ரேடிங்ல நமக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ரொம்பவே மேஜரான ஒரு பிளஸ் பாயிண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் ட்ரேடருக்கு. ஸோ ஸ்விங் ட்ரேடிங்ல நம்ம மோஸ்டா டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் நல்லா ஒர்க் பண்ற டைப் ஆஃப் ட்ரேடிங் வந்து ஸ்விங் ட்ரேடிங். ஸோ இது வந்து நமக்கு ஒரு மேஜரான ஒரு பிளஸ் பாயிண்ட். ஸோ இது வந்து நம்ம தெளிவாகவே நோட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேன் பி டன் அலாங் சைட் ஜாப் ஆர் ஸ்டடீஸ் அப்படின்னு. ஸோ பார்ட் டைம் ட்ரேடர்ஸ், அதாவது நான் வந்து காலைல ஸ்கூலுக்கு போறேன். ஸோ ஸ்கூலுக்கு போறவங்களும் இதை நல்லா தெரிஞ்சு தான் பண்ணணும். நான் எக்ஸாம்பிளுக்கு ஸ்கூல் போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ காலேஜ் படிக்கிறேன். ஸோ ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் நான் அப்படின்ற மாதிரி. இல்லைன்னா எனக்கு ஏதோ ஒரு வேலை இருக்கு, இந்த 9:30 9:15 to 3:30 எனக்கு ஏதோ ஒரு வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுப்போம். ஸோ இதுக்கப்புறம் தான் என்னால் பண்ண முடியும், இதுக்கப்புறம் தான் என்னால் ட்ரேடிங் பண்ண முடியும், இதுக்கப்புறம் தான் என்னால் ஷேர் மார்க்கெட்டை வந்து வாட்ச் பண்ண முடியும் அப்படின்றவங்களுக்கு இந்த ஸ்விங் ட்ரேடிங் வந்து ரொம்பவே ஒரு மேஜர் அட்வான்டேஜா இருக்கும். காலேஜ் போறவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு 5 o'clock காலேஜ் முடியுதுன்னு வச்சுப்போம். ஸோ 5க்கு அப்புறம் நான் வந்து மார்க்கெட்ல நீங்க என்ன நடந்திருக்கு, டெக்னிக்கல் அனாலிசிஸ் என்ன மாதிரி ஒர்க் ஆகிருக்கு, கேண்டில்ஸ்ல என்ன மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்றத அனாலிசிஸ் பண்ணா போதும். அப்படி இல்லையா, காலேஜ் போறதுக்கு முன்னாடி நான் வந்து அனாலிசிஸ் பண்ணா போதும். ஸோ ஒர்க் போறவங்களுக்கு அதே தான். ஈவினிங் ஒரு 7 PM மேல என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்க வந்து மார்க்கெட்ல என்ன நடந்திருக்கு, கேண்டில்ஸ்ல என்ன மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு, டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து எந்த லெவல்ல இருக்கு இப்போ அப்படின்ற மாதிரி அவங்க ஒர்க் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் அப்படி இல்லைன்னா ஒர்க் போறதுக்கு முன்னாடி அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஸ்டடி பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து ஸ்விங் ட்ரேடிங்ல வந்து ஒரு மேஜரான ஒரு அட்வான்டேஜா இருக்கும். ஸோ நிறைய பேர் ட்ரேடிங் இந்த ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள வராம இருக்கிறதுக்கான ரீசன் வந்து அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ஒர்க் வந்து இருக்கும். இந்த 9:15 to 3:30 அப்படின்ற ஒரு டைமுக்குள்ள அவங்களால மார்க்கெட்டை வந்து வாட்ச் பண்றதுக்கு முடியாம இருக்கும். ஸோ அதை வந்து இந்த ஸ்விங் ட்ரேடிங் வழியா நம்ம வந்து அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டோம். ஸோ நம்மளால ஈஸியாவே என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு பார்ட் டைம் ட்ரேடரா நம்மளால இருக்க முடியும். ஸ்விங் ட்ரேடிங் வந்து ஏன் பிகினர் ஃப்ரெண்ட்லியா இருக்கு அப்படின்றதுக்கான ஒரு 5 ரீசன்ஸ் தான் நம்ம வந்து இங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுல ரொம்ப மெயினானது டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து ஸ்விங் ட்ரேடிங்ல ஸ்ட்ராங்கா ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி செகண்ட் ஆப்ஷன் வந்து எனக்கு வந்து மார்க்கெட்டை வந்து ஃபுல் டே என்னால் உட்காந்து வாட்ச் பண்ண முடியாது அப்படின்றவங்களாலையும் ஸ்விங் ட்ரேடிங் பண்ண முடியும். ஸோ இது வந்து என்னோட செகண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்டா இருக்கும். தேர்ட் பாயிண்ட் வந்து ஜாப் ஆர் ஸ்டடீஸ்க்கு நம்மளோட அலாங் சைட்ல நம்மளால பண்ண முடியும். அதாவது ஜாப் ஆர் ஸ்டடீஸ்ல இருக்கிறவங்களும் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த ஸ்விங் ட்ரேடிங் வந்து பண்ண முடியும். ஸோ அது வந்து என்னோட தேர்ட் பாயிண்ட். ஃபோர்த் பாயிண்ட் வந்து நம்ம அதர் டைப்ஸ் ஆஃப் ட்ரேடர்ஸோட நம்ம வந்து கம்பீட் பண்ணணும் லைவ் ட்ரேடிங் செஷன்ல அப்படின்ற மாதிரி எந்த ஒரு அவசியமும் இல்லை. ஸோ அதே மாதிரி லாங் டேர்ம், ஸோ லாஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து எனக்கு வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்டிங்கை விட இங்கே வந்து எனக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து டக்குன்னு எனக்கு வந்து கிடைக்கும். இன்ட்ராடே ட்ரேடிங்ல அதை விட சீக்கிரம் கிடைக்கும். பட் அதில் வந்து ரொம்பவே ரிஸ்க் கம்மி, டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து ஸ்ட்ராங்காக ஒர்க் ஆகாது. ஸோ ரொம்ப வாலட்டைலாக இருக்கும். ஸோ அதே மாதிரி ஜாப் ஆர் ஸ்டடீஸ்க்கு அலாங் சைட் பண்ண முடியாது. ஸோ மார்க்கெட்டை எல்லா நாளும் வாட்ச் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இதில் இருக்க எல்லா ப்ளஸ் பாயிண்ட்டுமே அங்கே நெகட்டிவ் அமையும் இன்ட்ராடே ட்ரேடிங்ல. ஸோ ஸ்விங் ட்ரேடிங்ல வந்து அப்படி கிடையாது. நமக்கு இன்ட்ராடே ட்ரேடிங்கை விட கொஞ்சம் லேட்டாக ப்ராஃபிட் கிடைக்கும். ஆனால் லாங் டேர்ம் இன்வெஸ்டிங்கை விட நமக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமா ப்ராஃபிட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதில் வேற எதுவும் டவுட்ஸ் அண்ட் கொரிஸ் இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமாக ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிட்டு கொஸ்டின் கேட்கலாம். நான் அடுத்த வீடியோஸ்ல கண்டிப்பாக கிளியர் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஸோ ஸ்விங் ட்ரேடிங்கோட இது வந்து 4th வீடியோட எண்டா இருக்கும்.